இந்த சாப்டர் ஸ்டார்ட்ல அந்த கோசாங் வந்தவர்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் ஸ்கேவெஞ்சர்ஸ் தானோ என கேட்க, அதுக்கு அந்த வெள்ளை முடி, உன்னோட குரல் சிறுவனைப் போல இருக்கிறது, அதனால்தான் நீ திறமையற்ற ஸ்ட்ரைடரை அனுப்பியிருக்கிறாய் என சொல்லிட்டு, அவன் எங்க டெரிட்டரியேட்டருக்குள்ள வந்தான், அதனால நாங்க அவனை ஆஃப்டர் லைஃபிற்கு அனுப்பிட்டோம் என சொல்லிட்டு, அவன் அந்த ஜோங்சூயின் போனை உடைக்க, அந்த கோசாங் நினைக்கிறான், இது ஸ்கேவெஞ்சர்ஸ் ஜோன் என்று எனக்கு தெரியாதே என நினைச்சிட்டு, அவனுகளிடம் நாங்க இங்க வருவோம் என உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என கேட்க, அதுக்கு அந்த வெள்ளை முடி, இறை வைத்து எங்களை வேட்டையாட பார்த்தது எங்களுக்கு தெரியாது என நினைக்கிறாயா? இங்க சுற்றியுள்ள பகுதிகளில் ரேங்க் டஞ்சன்கள் தான் இருக்கு, இங்க ரேங்க் அவேக்கனர்ஸ் வாரதே அரிது. ஆனால் இங்க திடீரென்று ரேங்க் மற்றும் ரேங்க் அவேக்கனர்ஸ் சுற்றி தெரிந்தால் அது தெளிவாகவே தெரியும் என சொல்ல, கோசாங் அப்ப அந்த ஸ்டாஃப் மெம்பர் என சொல்லிட்டு நினைக்கிறான். அவன் தனியாக டஞ்சனிற்குள் செல்லும்போது ஸ்கேவெஞ்சர்ஸ்களின் டார்கெட்டாக மாறுவது எளிது என நினைச்சிட்டு, திடீரென அவன் ஷாக் ஆகி, நான் ஒரு டிராப்பில் மாட்டிக்கொண்டேன் என நினைச்சிட்டு, அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ்களிடம், கொஞ்சம் பொறுங்க, நான் இங்கே இப்பத்தான் முதல் முறையாக வருகிறேன், நான் இதற்கு முன் இங்கே வேட்டையாடியதே இல்லை என சொல்ல, அந்த வெள்ளை முடி, அப்படியா விஷயம் என நாங்கள் உன்னை விட்டு செல்வோம் என நினைத்தாயா என சொல்லிட்டு, கோசாங்கை நோக்கி வந்தபடி, உன்னை பார்க்கும்போது ஹண்டர் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அகாடமி ஸ்டூடெண்ட் போல இருக்கு என சொல்ல, அந்த கோசாங் நினைக்கிறான், இங்க எல்லா விஷயங்களும் தப்பா போய்க் கொண்டிருக்கிறதே, அதோட என்னோட கோர் எக்யூப்மெண்ட் எல்லாம் இன்வென்ட்ரியில் இருக்கு, அதெல்லாம் எடுத்து போட நேரமும் இல்லை, இப்ப என்னால பயன்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் ஹீரோ ரேங்க் வெப்பனான ப்ளூ டிராகன் ஃபேங் மட்டும்தான் என நினைக்க, அந்த வெள்ளை முடி அவனோட ஆட்களிடம், காய்ஸ், அகாடமியை சேர்ந்த யங் மாஸ்டரிற்கு ஒரு ரியல் ஹண்டர் எப்படி இருப்பான் என காட்டுங்க என சொல்ல, கோசாங் அந்த வெள்ளை முடியை அட்டாக் பண்ண கிட்ட போக, அவன் அப்படியே நிற்கிறத பார்த்து கோசாங் நினைக்கிறான், இவன் ஏன் என்னோட அட்டாக்கை அவாய்ட் பண்ணாம அப்படியே நிற்கிறான் என நினைச்சிட்டு, அவனுக்கு கிட்ட போனதும் கோசாங்கின் காலை வித்தியாசமான ஒன்று பிடிக்கவும், அது என்னவென்று பார்க்க, அது அவனோட எனர்ஜியை உறிஞ்சிறத பார்த்துட்டு நினைக்கிறான், இவன் என்னோட எல்லா எனர்ஜியையும் அப்சார்ப் பண்றான், இதிலிருந்து நான் தப்பிக்காவிட்டால் நான் இங்கே இறந்து விடுவேன் என நினைக்க, அதுக்குள்ள அவன் முழுசா பிடிக்கட்டிட்டான். பிறகு அந்த வெள்ளை முடி கோசாங்கிடம் வந்து, நீ புகழ்பெற்ற ப்ளூ டிராகன் கில்டை சேர்ந்த ஒரு ஹண்டர் என எனக்கு தெரியாது, ஆனாலும் கான்ஸ்டலேஷனின் பிளெஸிங் பெற்ற ஆள் நீ மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு கான்ஸ்டலேஷனின் பிளெஸிங்ஸ் இருக்கு என சொல்ல, கோசாங், நீ ஒரு டீமன் வர்ஷிப்பரா என கேட்க, அதுக்கு அவன், அதுதான், எங்களை அப்படித்தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க, எனிவே நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன், என்னோட பெயர் ஜாங் மின்சு, ஃப்ளெஷ் ஹண்டர் ஆஃப் ஸ்லாட்டர் கிங் என சொன்னதும் அந்த கோசாங் ஷாக் ஆகி, நீ ஸ்லாட்டர் கிங் என்றா சொன்னாய்? பிறகு ஸ்லாட்டர் கிங்கை பற்றி சொல்றாங்க, கொரியாவிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் கான்ஸ்டலேஷன்ஸில் ஒன்று, அதோட நார்த் கொரியா மற்றும் நார்தன் சைனாவாலும் டீமன்ஸின் கான்ஸ்டலேஷனும் இதுதான், மனிதகுலத்திற்கு துரோகம் செய்துவிட்டு ஸ்லாட்டர் கிங்கிடமிருந்து பிளெஸ்ஸிங்கையும் பவர் செய்யும் பெறுபவர்கள் டீமன் வர்ஷிப்பர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். பிறகு அந்த மின்சு கோசாங்கிடம், நீங்கெல்லாம் ரேங்க் ஸ்டாட்ஸ் வைத்திருந்து என்ன பயன், உங்களை விட மான்ஸ்டர்ஸிற்கு அதிக புத்திசாலித்தனமும் அனுபவமும் இருக்கு. பிறகு அவன் கோசாங்கை பார்த்து, நீ ஒரு கோல்டு மைன், ப்ளூ டிராகன் கான்ஸ்டலேஷனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ரேங்க் அவேக்கனரின் இறைச்சி, இதை கொண்டு ஸ்லாட்டர் கிங்கிடம் கொடுத்தால் எனக்கு எத்தனை பிளெஸிங் மற்றும் பாயிண்ட்ஸ் வழங்குவார் என தெரியவில்லையே என சொல்லிட்டு, கோசாங் நெத்திக்கு கிட்ட அந்த ஆரோ வெப்பனை வைக்க, அவன் நான் இந்த மாதிரி இடத்தில் சாக விரும்பவில்லை என சொன்னதும் சீன் கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அங்க ஹீரோ சாப்பாடு ஒன்றை சாப்பிட்டுவிட்டு, இது ரொம்ப நல்லா இருக்கு என சொல்ல, அந்த கோலம் நைட், பசி என்பது மனிதனின் 3 முக்கிய தேவைகளில் ஒன்று, அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆர்மியின் மன வலிமையை தீர்மானிப்பதில் முக்கிய காரணி, அதனால்தான் நாங்கள் எங்களுடைய சமையல் திறமையை மேம்படுத்தி வருகிறோம் என சொல்ல, பிறகு அந்த சியோமியோல் ஹீரோவிடம், கமாண்டர், நாம எப்போது டஞ்சனை கிளியர் பண்ண போறோம் என கேட்க, அதுக்கு ஹீரோ, நம்ம முந்துவரை ஸ்லோவாகவே கிளியர் பண்ணுவோம், இப்போதைக்கு வெளியில் உள்ள சிச்சுவேஷன் தான் இம்பார்ட்டன்ட் என சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான், எந்த டீம் வின் பண்ணும் தெரியவில்லையே, அந்த ப்ளூ டிராகன் கில்ட் ரேங்க் அவேக்னஸ் 2 அல்லது ரேங்க் அவேக்னஸ் 3 பேரை கூட்டி வருவான் என நினைக்கிறேன், ஸ்கேவெஞ்சர்ஸ் அநேகமாக அவர்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி தாக்கியிருக்கலாம் என ஹீரோ நினைத்துக் கொண்டிருக்க, சிஸ்டமிலிருந்து, நீங்க எனிமியை அழிப்பதில் சிறந்தவராக இருந்தாலும் ஆனர் இல்லாம சண்டை போடுவதும் டெவிலை ஸ்ட்ராங்காக்குவதும் ஒரு நைட்டிற்கு அழகில்லை என சொல்லி ஹீரோவிற்கு பெனால்டி ஒன்றை கொடுக்க, இத பார்த்த ஹீரோ நினைக்கிறான், டெவில் வெற்றி பெற்றுவிட்டது என உள்ளதால் ஸ்கேவெஞ்சர்ஸ் தான் வின் பண்ணியிருக்க வேண்டும், நான் எதிர்பார்த்த போல அவேக்னஸிற்கு ஸ்டாட்ஸ் மட்டும் முக்கியமில்லை என நினைச்சிட்டு ஹீரோ, சரி இப்ப தொடங்குவோம்,
ஆர்மர் ஆன் என சொல்ல, பிறகு ஹீரோ ஒரு மான்ஸ்டர் முன்னாடி நின்று, இது என்ன வகையான டாக் என்று தெரியவில்லையே, இது ரொம்ப பெருசா இருக்கு, இது கடிச்சா என் உடம்பில் பாதி அழிந்துவிடும் என நினைக்கிறேன் என சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை பார்த்து, க்ளோரி அண்ட் ஆனர் உடைய நான் தீமையை வெல்ல மீண்டும் முன்னேறிச் செல்வேன், ஈவில் பீஸ்ட் இன்று உனக்கு கடைசி நாள் என சொல்ல, சியோமியோல் கமாண்டரின் உத்தரவின்படி ஈவில் அழிக்கப்படும் என்றும் அந்த கோலம் நைட் அக்கலான் ஆகிய நான் உங்கள் உத்தரவை நிறைவேற்றுகிறேன் என சொல்ல, பிறகு சியோமியோல் அந்த மான்ஸ்டரின் காலை அட்டாக் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போக, அந்த மான்ஸ்டர் அவளை அட்டாக் பண்ண போக அவள் பின்னால் வர, பிறகு அக்கலான் அதோட முகத்தில் ஒரு குதுவிட, இத பார்த்த ஹீரோ அவர்கள் இருவரும் சரியான சிங்கில் இருக்கிறார்கள் என நினைக்க, அந்த மான்ஸ்டர் அக்கலானை அட்டாக் பண்ண பின்னால் இருந்த ஹீரோ நான் அதன் முதுகை குறிவைக்கிறேன் என நினைச்சிட்டு அட்டாக் பண்ணிட்டு நினைக்கிறான், நான் அதோட முதுகைத்தான் குறிவைத்தேன், ஆனால் அதனுடைய கால் வெடிச்சிருச்சு என நினைக்க, பிறகு அக்கலான் அதன் வாயை பிடித்துக்கொள்ள, பிறகு சியோமியோல் ஸ்வாடில் கோல்டன் எனர்ஜியை சேர்த்து அட்டாக் பண்ண அந்த மான்ஸ்டரின் கதை முடிஞ்சிருச்சு. பிறகு ஹீரோவிற்கு சிஸ்டமிலிருந்து நீங்கள் ஈவிலை அழித்துள்ளீர்கள், இருந்தாலும் உங்களுக்கு பெனால்டி வழங்கப்பட்டதால் ரிவார்ட் எதுவும் இல்லை, வெளியே போகுவதற்கான எக்ஸிட் விரைவில் ஓபன் ஆகும், பிறகு நீங்கள் லெவல் 19க்கு போயுள்ளீர்கள் என உள்ளத பார்த்த ஹீரோ, ரிவார்ட் எரேஸ் ஆகியிருக்கு, இது எதிர்பார்த்ததுதான், எனிவே ஃபர்ஸ்ட் வெளியே செக் பண்ணணும் என சொல்லிட்டு ஹீரோ வெளியில் வந்து எதையோ ஒன்றை எடுத்து, இது வேலை செய்கிறது. பிறகு சியோமியோல் ஹீரோவிடம் அது என்ன என கேட்க, ஹீரோ இது ஒரு ரெக்கார்டர், இத நம்ம போர்ட்டலுக்கு உள்ள போறதற்கு முன் இங்கே போட்டேன், இங்க என்ன நடந்தது என நான் கண்டுபிடிக்க வேண்டும், சரி நம்ம இடத்திற்கு போய் இதில் உள்ளதை கேட்போம். பிறகு ஹீரோ அக்கலோனை பார்த்து, நீ முதலில் சாங்சுவரிக்குள் போ, நீ மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பாய் என சொல்ல, அடுத்த சீன்ல அந்த கோசாங்கின் அப்பாவை காட்டுறாங்க, இவர்தான் ப்ளூ டிராகன் கில்ட் மாஸ்டர், இவரோட பெயர் கோ சான் சு, அவர் யாரிடமோ கோசாங் மிஸ்ஸிங்கா என கேட்க, இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஸ்டார்ட்ல ப்ளூ டிராகன் கில்டின் ஆபீஸ காட்டுறாங்க. அங்க ஒரு பெண் வந்து கோசாங்கின் அப்பாவான கோச்சியான் சுயிடம், என்னால் தற்போது யங் மாஸ்டரை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அவர் அகாடமியிற்கோ கில்டிற்கோ வரவில்லை என சொல்ல, அவன் ஏதாவது மிஷனிற்கு சென்றான் என கேட்க, அவள் அதற்கு, யங் மாஸ்டர் அவர் இருக்கும் இடத்தை எப்பவுமே கில்டிற்கு அறிவிப்பார், அதோடு அவர் நேற்று வெளியில் போனதாக சொன்னார், அதன் பின் அவரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என சொல்ல, அந்த கோச்சியான் சு, உங்களால் அவனோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடிந்ததா, பிறகு இன்வெஸ்டிகேஷன் என்னாச்சு என கேட்க, அவரோட லாஸ்ட் லொகேஷன் நார்தன் ஈ கிளாஸ் தான், யங் மாஸ்டரின் திறமையின்மை மற்றும் அவர் தனியாக போகவில்லை என்பதை கருத்தில் கொண்டு பார்த்தால் அவர் வேறொரு ஹண்டரால் தாக்கப்பட்டிருக்கலாம் என நினைக்கிறேன், அவன் நார்த்தில் இருந்திருந்தால் அது ஸ்லாட்டர் கிங் ஃபேமிலியால் தான் தாக்கப்பட்டிருக்க வேண்டும், பிறகு அவர் அந்த பெண்ணிடம் நடந்ததைப் பற்றி முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணு. அடுத்த சீன்ல ஹீரோ ஷின் அயாங்கிடம், இந்தா இ கிளாஸ் டஞ்சன் ரிப்போர்ட், அதோட டஞ்சனில் இ கிளாஸ் மேஜிக் கிறிஸ்டல்ஸ் மற்றும் டீமன் டாக்ஸ் டீத் என்பன கிடைத்திருக்கு என சொன்னதும், இதை கேட்ட ஷின் அயாங், டீமன் டாக்ஸா, அதுங்க ஈஸி வெளில வாரதில்லை. பிறகு அவள், நேற்று ப்ளூ டிராகன் கில்டில் ஏதோ நடந்திருக்கிறது என ஹீரோவிடம் சொல்ல, ஹீரோ ஒன்னும் தெரியாத மாதிரி என்ன நடந்துச்சு என கேட்க, அவள், அந்த கோசாங் திடீரென்று காணாமல் போனது உங்களுக்கு தெரியுமா என கேட்க, ஹீரோ, எனக்கு அது உண்மையிலே தெரியாது என சொல்லிட்டு போகும்போது, நான் என்றும் டஞ்சனிற்கு போவேன் என சொல்லிட்டு போகும்போது நினைக்கிறான், நான் டஞ்சனிற்கு போவதற்கு முன் ப்ளூ டிராகன் கில்டின் நிலைமையை சரிபார்க்க வேண்டும் என நினைச்சிட்டு ஹீரோ இடத்திற்கு வந்து உள்ளே ஹாலில் போகும்போது வதந்திகள் ஏற்கனவே பரவி இருக்கும் என நினைச்சிட்டு ஹீரோ அசோசியேஷன் வெப்பன் ரிப்பேர் ரூமிற்கு வந்த ஹீரோ ஸ்வாட் ரிப்பேர் ஆகிறது பார்த்துட்டு, நான் எதிர்பார்த்து போலவே அசோசியேஷனால் நடத்தப்படும் வெப்பன் ரிப்பேர் ஷாப் மற்ற ஷாப்களை விட வித்தியாசமாக இருக்கிறது. பிறகு அந்த கடையில் இருப்பவர் ஹீரோவிடம் ஸ்வாடை கொடுத்து, ரிப்பேர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு என சொல்ல ஹீரோ, இது ரொம்ப வேகமாக முடிந்துவிட்டது என சொல்லிட்டு வெளியே வந்த ஹீரோ, நான் இப்ப டஞ்சனிற்கு போக தயாராக இருக்கிறேன், உள்ள போவதற்கு ஹண்டர் அசோசியேஷனில் இருந்து புரோச்சர் ஏதாவது வாங்கணுமோ என நினைச்சிட்டு நிற்க, பின்னால் 2 பேர் வந்து ஹீரோவிடம், நீதானே யூசிங் ஒன் என கேட்க, ஹீரோ, நீங்கள் ஃபைனலி வந்துட்டீங்களா என நினைச்சிட்டு உடனே ஹீரோ அவர்களிடம், நீங்கள் ப்ளூ டிராகன் கில்டை சேர்ந்தவர்கள்தானே, நான் உங்களுடைய ஹியூஜ் ஃபேன், நான் உங்களுடன் ஒரு பிக்சரை எடுத்துக்கொள்ளலாமா என ஒரு நடிப்பை போட, அந்த கண்ணாடி போட்டவன், அவனோட பெயர் நாம் குக் ஜின், அவன் ஹீரோவிடம் ஒரு கார்டை கொடுக்க, ஹீரோ அந்த கார்டை வாங்கி, இது ப்ளூ டிராகன் கில்டின் பிசினஸ் கார்டா, இது ரொம்ப கூலாக இருக்கு என சொல்ல, அந்த நாம் குக் ஹீரோவிடம்,
உனக்கு கோசாங்கை பற்றி ஏதாவது தெரியுமா என கேட்க ஹீரோ, நீங்கள் அகாடமியை சேர்ந்த ஹெவன் கிளாஸ் ஸ்டூடெண்டை பற்றியா கேட்கிறீர்கள்? எனக்கு தெரிந்து அவன் ஷின் அயாங்கை ப்ளூ டிராகன் கில்டில் சேர்ப்பதில்தான் இன்ட்ரெஸ்டடாக இருந்தான் என சொல்ல, அதுக்கு அந்த நாம்குக், உனக்கும் ஷின் அயாங்கிற்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன என கேட்க, அதுக்கு ஹீரோ, அவள் சமீபத்தில்தான் என்னை எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃப் மெம்பராக ஹையர் பண்ணினாள். அந்த உதவிக்கு கைமாறாக நான் இன்றும் டஞ்சனிற்கு சென்று பயிற்சி செய்ய பிளான் பண்ணியிருக்கேன் என சொல்ல, அந்த நாம்குக், அவ்வளவுதானா, அப்ப சரி நாங்க போறோம் என சொல்லிட்டு போக, ஹீரோ அவர்களிடம் ஆட்டோகிராஃப் அண்ட் பிக்சரை பற்றி என்ன என கேட்க, அதுக்கு நாம்குக், உனக்கு ஆட்டோகிராஃபருக்கு பதிலாக ப்ளூ டிராகன் கில்டிலிருந்து ஸ்பெஷல் சுவெனியர் கொடுக்கப்படும் என சொல்ல, ஹீரோ, அப்படியா, உங்களிடமிருந்து ப்ளூ டிராகன் சார்ட் நினைவு பரிசாக கிடைக்கும் நம்புகிறேன் என சொல்லிட்டு நினைக்கிறான். என்னோட ஆக்டிங் வேலை செய்தது என நினைக்கிறேன். என்னிடம் ஒரு தற்காப்பு ஆதாரம் இருப்பதால் கொஞ்ச காலம் கவலைப்பட தேவையில்லை. பிறகு நாம்குக்குடன் இருந்த பெண் நம்ம யங் மாஸ்டர் இவனை சேஸ் பண்ணும்போது ஹண்டர்ஸ்களிடம் மாட்டியிருப்பார் என நினைக்கிறேன் என சொல்ல, அதுக்கு நாம்குக், ஆமா, நான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேன். அதில் நம்ம யங் மாஸ்டர் ஷின் ஆஹ்யுங்கை காதலிக்க விரும்புவதாக கூறியிருந்தார். இந்த ஸ்டாஃப் மெம்பர் இடையில் வந்ததால் அவரை கொலை செய்ய நினைத்திருப்பார் என நினைக்கிறேன் என சொல்லிட்டு, பிறகு நம்ம இப்ப ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ் பற்றி தான் விசாரிக்க வேண்டும் என சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ டஞ்சனுக்குள்ள ஒரு மான்ஸ்டரோட சண்டை போடுறான். ஹீரோ அந்த மான்ஸ்டரை ஒரே சாட் ஸ்லாஷில் கொன்றுவிட்டு இந்த சாடை மெயின்டெனன்ஸ் பண்ணியது வர்த் தான் என சொல்ல, பிறகு சிஎம் யோல் ஹீரோவிடம் இது ஆனரபிள் பேட்டிலாக இருந்தது என சொல்ல, பிறகு பின்னால் இருந்த ஆக்கலான் வித்தியாசமான சவுண்ட் எஃபெக்ட் ஒன்றை போட, பிறகு ஹீரோ, இது இ கிளாஸ் டஞ்சன், அதனால் அவ்வளவு மகிழ்ச்சி அடைய தேவையில்லை. பிறகு ஆக்கலான், நீ எங்கிருந்து சவுண்ட் எஃபெக்ட் எடுத்தாய் என கேட்க, ஆக்கலான், இதை நான் யூடியூபில் இருந்து எடுத்தேன் என சொல்ல, பிறகு ஹீரோவின் சிஸ்டமில், நீங்க இந்த பேட்டிலில் வின் பண்ணிட்டீங்க, ஆனால் இதில் பெருமைப்பட ஒன்றுமில்லை, ஸ்ட்ராங்கான எனிமியுடன் சண்டை போடுங்கள் எனவும் இதில் உங்களுக்கு எந்த ரிவார்டும் இல்லை என உள்ளதை பார்த்த ஹீரோ, இந்த ஸ்டேட்டஸுடன் இனி இ கிளாஸ் டஞ்சன் சரி வராது. பிறகு ஹீரோ லெவல் 20 போனதால் உங்களுக்கு ரிவார்டு ஏதாவதை செலக்ட் பண்ணுங்க இருக்க, ஹீரோ சமன் நைட் என்பதை செலக்ட் பண்ண, சிஸ்டமில் இருந்து சமன் நைட் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டதால் ஒரு நைட் சமன் செய்யப்படுகிறது என உள்ளதை பார்த்த ஹீரோ, யார் நைட்டாலே சமன் செய்யப்படுவாரோ என நினைக்க வந்தது கிராக் பேன், நைட் ஆஃப் யோங்கின். அது வந்தவுடனே ஹீரோவிடம், நீதான் என்னுடைய மாஸ்டரா என கேட்க, ஹீரோ அந்த கிராக் பேனிடம், உனக்கு ஏதாவது வேண்டுமா என கேட்க, அது கிராக் பேன் சண்டை மற்றும் ஏதாவது சாப்பாடு என சொல்ல, ஹீரோ, அவ்வளவுதானா, சரி இப்போது தொடங்குவோம். பிறகு ஹீரோ நினைக்கிறான், கிராக் பேன் இவ்வளவு வலிமையுடன் இருப்பது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது என நினைக்க, சிஎம் யோல் ஹீரோவிடம், உங்களிடம் ஏதாவது பிளான் இருக்கா என கேட்க, ஹீரோ, இப்ப நம்ம அடுத்த டஞ்சனுக்குள்ள போவோம். அது மட்டுமில்லாமல் இன்றிலிருந்து நான் டஞ்சன்களை கிளியர் பண்ணுவது மட்டுமில்லாமல் உள்ளே என்னுடைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸை ட்ரெயின் பண்ண போறேன். பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு ப்ளூ டிராகன் கில்டு கான்ஃபரன்ஸ் ரூமை காட்டுறாங்க. அங்க நாம்குக் அந்த ஸ்கேவெஞ்சரான ஜியாங் மின்சூவின் போட்டோவை காட்டி, நம்ம இன்வெஸ்டிகேஷனின் படி இந்த ஃபிளஷ் ஹண்டர் ஜியாங் மின்சூ தான் யங் மாஸ்டரை கொலை செய்திருக்கிறான். இவன் ஒரு சி ரேங்க் அவேக்கனர் மற்றும் ஸ்லாட்டர் கிங்கிற்கு ட்ரிபியூட் கொடுத்ததன் மூலம் ஒரு மேஜாகவும் உள்ளான் என சொல்ல, அந்த கோச்செனின் அப்பாவான கில்டு மாஸ்டர் அவன் எப்படி என்னுடைய மகனை இலக்கு வைத்தான் என கேட்க, அதுக்கு அவன், இந்த சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் யாரோ ஒருவன் ஸ்கேவெஞ்சர்ஸ்களை கொன்றிருக்கிறான். இதனால் ஸ்கேவெஞ்சர்கள் கடும் அவதானத்துடன் இருந்திருக்கிறார்கள். யங் மாஸ்டர் தன்னை மறைத்துக் கொள்ள ஜெனரல் ஹண்டர் கியரை அணிந்து சென்றுள்ளார். அதற்கு பிறகே இந்த பிரச்சனை வெடித்தது என சொல்ல, பிறகு அந்த கோச்சென், நீங்க ஃபர்ஸ்ட் ஜியாங் மின் சூவை பிடிங்க, பிறகு யார் அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ்களை கொன்றது என கேட்க, அது யார் என்று தெரியவில்லை. பிறகு அந்த நாம்குக் ஹீரோவின் போட்டோவை காட்டி, தற்போதைய சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும்போது இந்த நபர்தான் சந்தேகத்திற்கு உரியவராக உள்ளார். அவர் இறந்த நாளன்று இந்த பகுதியில் இருந்த இ ரேங்க் டஞ்சன் ஒன்றை இவன் கிளியர் பண்ணியதாக ரெக்கார்டு இருக்கு என சொல்ல, அங்கிருந்தவர்களில் ஒருவன், அப்படியென்றால் இவன்தான் கல்பிரிட்டா என கேட்க, மற்றவன், எதிரிகள்தான், நிலைமை மோசமாவதற்கு முன் நாம் அவனை சமாளிக்க வேண்டும் என சொல்ல, மற்றவன், அப்ப நான் மற்ற கில்டுகளையும் தொடர்பு கொள்கிறேன். திரும்ப மற்றவன், அப்படியென்றால் யூசேங் வானை என்ன செய்வது, அதாவது ஹீரோவை என்ன செய்வது என கேட்க, அந்த கோச்சியான், அவனை விட்டுவிடுங்கள், பிறகு அவர் இது மற்ற 3 கில்டுகளுக்கு தெரிந்தால் இறந்த என்னுடைய மகன் ஒரு முட்டாள் என நினைப்பார்கள். அதனால் அவன் டீமன்ஸுடன் சண்டையிடும்போது இறந்தான் என்றே நான் சொல்ல விரும்புகிறேன் என சொல்லி, பிறகு அவர் அவரது ஆட்களிடம் சப்ஜுகேஷனிற்கு ப்ரிப்பேர் ஆகுங்கள் என சொல்ல, அடுத்த சீன்ல ஹீரோவும் அந்த கிராக்பேனும் டஞ்சனிக்குள்ள சண்டை போடுறத காட்டுறாங்க.
ஹீரோ அந்த கிராக்பேனை அட்டாக் பண்ண போக அது ஜம்ப் பண்ணி ஹீரோவை அதனுடைய வாளால் ஒரு அடி விட ஹீரோ தூரமா போய் விழுறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஸ்டார்ட்ல அடி வாங்கி எழும்பிய ஹீரோ நான் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறேன் என சொல்ல, அந்த கிராக்பேன் மாஸ்டர் நீங்க ரொம்ப முன்னேறி இருக்கிறீர்கள் கிராக்பேன், நான் ஆச்சரியம் அடைந்துள்ளேன் என சொல்ல, ஹீரோ சரி இப்ப நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என சொல்லிட்டு போக, ஆக்கலான் ஹீரோவிற்கு தண்ணி கொடுத்துட்டு சொல்லுது, மாஸ்டர் உங்க ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறது, நீங்க இன்று கிராக்பேனின் ஸ்கேல்ஸில் ஒரு ஸ்கார் போட்டிருக்கீங்க என சொல்ல, அந்த கிராக்பேன் இதை நீங்க எப்ப போட்டீங்க மாஸ்டர், நான் உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் என சொல்ல, ஹீரோ பாராட்டுவது நிறுத்துங்க, வாங்க டஞ்சனுக்குள்ள போவோம் என சொல்லிட்டு டஞ்சன் போனதும் அந்த கிராக்பேன் ஒரு மான்ஸ்டர்ல ஸ்வாடை குத்தி சாகடிச்சிட்டு மற்ற மான்ஸ்டர்ஸை நோக்கி வேகமா போக, இத பார்த்த ஆக்கலான் அந்த கிராக்பேனிடம் ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணுங்க என சொல்ல, பிறகு அந்த பாஸ் மான்ஸ்டர் யாரையோ சாப்பிட்டுட்டு இன்னும் எனக்கு உணவுகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்ல, கிராக்பேன் வந்தவுடனே அந்த மான்ஸ்டரை கொன்றுவிட்டது. பிறகு ஹீரோவிற்கு சிஸ்டமிலிருந்து டஞ்சன் கிளியர்ட் எனவும் நீங்கள் லெவல் 28ற்கு சென்றுள்ளீர்கள் எனவும் உள்ளதை பார்த்த ஹீரோ, இந்த லெவல் ரொம்ப அதிகம், இது ஹண்டர் அசோசியேஷன் தெரிந்தால் பெரிய பிரச்சனையாகும் போலயே, நிலைமை இப்படியே போனால் டாப் 3 கில்டுகளிலும் என்னை சேர்க்க போரே நடக்கும், நான் இதில் மாட்டவே கூடாது என சொல்லிட்டு போனை பார்க்க, அதில் ஷின் ஐ ஹியோங் ஹீரோவிற்கு 15 மிஸ்டு கால்ஸ் எடுத்திருப்பதை பார்த்த ஹீரோ அவளுக்கு கால் பண்ணி ஏதாவது நடந்துச்சா என்ன பிரச்சனை என கேட்க, அவள் என்னோட அம்மாவிற்கு விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு என சொல்ல, அப்படியே சீனை கட் பண்ணி பேக்கியா கில்ட் ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. அங்க ஹீரோ வந்து அங்க வேலை செய்யும் பெண்ணிடம், நான் ஷின் ஐ ஹியோங் என் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃப் மெம்பர், எனக்கு ஷின் ஐ ஹியோங்கிடம் இருந்து அழைப்பு வந்தது என சொல்ல, அந்த பெண் ஹீரோவை உள்ளே கூட்டிட்டு போய்விட, அங்க இருந்து ஷின் ஐ ஹியோங் என் அம்மா, அவங்களுடைய பெயர் ஷின் சூமி, அதோட அவங்க தான் பேக்கியா கில்ட் மாஸ்டர். பிறகு ஹீரோ அவங்களுக்கு முன்னால மரியாதை செலுத்தியபடி இருக்க, அவங்க ஹீரோவிடம் நான் சந்தேகப்பட்டபடியே உங்களுக்கு அவர்களை தெரிந்திருக்க வேண்டும் என சொல்ல, ஹீரோ ஐ எம் சாரி என சொல்ல, பிறகு அவங்க என்னோட மகளுக்கு புரியாவிட்டாலும் உனக்கு இது நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என சொல்ல, ஹீரோ மகளா, இவங்க பார்க்க குவீன் மாதிரி இருக்காங்க, இவங்க ஷின் ஐ ஹியோங்கின் அம்மாவா என நினைக்க, அவங்க ஹீரோவை பார்த்து நான் நினைத்ததை விட முட்டாளாயிருக்கிறாய், நீ ஷின் ஐ ஹியோங்கை ஏமாற்றும் ஒரு பாரசைட்டாக இருப்பாய் என நினைத்தேன் என்று சொல்ல, பக்கத்தில் இருந்த ஷின் ஐ ஹியோங் அவர் அப்படி இல்லை என்று உங்களிடம் சொன்னேன் தானே என சொல்ல, அவளுடைய அம்மா நீ வாயை மூடு என சொல்ல, திடீரென்று ஹீரோவிற்கு முன்னால் சிஸ்டம் வந்து நீதியின் கண்கள் உங்களை ஊடுருவி பார்க்க முயன்றது, ஆனால் அது கோல்டன் கார்டியன் பீஸ்ட் ஆர்மரால் தடுக்கப்பட்டது என உள்ளது. பிறகு அவங்க ஹீரோவிடம் நீ ஷின் ஐ ஹியோங்குடன் சண்டை போட்டதாக கேள்விப்பட்டேன், ஆனால் நீ எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸையும் மாஸ்டர் பண்ணதாக தெரியவில்லையே, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃப் மெம்பராக என்னதான் செய்து கொண்டிருக்கிறாய் என கேட்க, ஹீரோ உண்மையை சொல்ல போனால் நான் அதிகமாக ஒன்றும் செய்வதில்லை என சொல்ல, பக்கத்தில் இருந்த ஷின் ஐ ஹியோங் அம்மா வெயிட் பண்ணுங்க, இவர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார் என சொல்ல, அவங்க நீ அமைதியாயிரு நாங்க பெரியவங்க பேசிக் கொண்டிருக்கிறோம் என சொல்லி அவளை ஒரு கயிறு போன்ற ஒன்றால் கட்டிவிட்டு ஹீரோவிட, இப்படி சொல்வதை பார்த்தால் உனக்கு ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக ஒப்புக்கொள்வதற்கு சமம் அல்லவா என கேட்க, ஹீரோ உங்களுடைய மகள் தான் கான்டாக்ட் போட வேண்டும் என கேட்டார். என்னுடைய முன்னைய வேலை நேரத்தை விட குறைந்த நேரத்துல வேலையும் அதோட டபுள் மடங்கு சேலரியும் கிடைக்கும் போது அதை மறுக்க கடினமாக இருந்தது என சொல்ல, அவங்க உன்னுடைய பேராசைக்காக தான் இந்த ஆஃபரை ஒப்புக்கொண்டாயா என கிடைக்க, ஹீரோ நீங்களும் என்னை போல லோ லைஃப் வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் நீங்களும் இந்த ஆஃபரை ஒப்புக்கொண்டிருப்பீர்கள் என சொல்ல, அவங்க நீ சொல்றதை கருத்தில் கொள்ளலாம், ஆனால் இது இன்னும் சந்தேகத்தை அதிகமாக்கிறது, ஏனென்றால் சில மனிதர்கள் காரணங்களை விட உள் உணர்வுகளையே அதிகமாக நம்புவார்கள் என சொல்ல, ஹீரோ எழுந்து நீ வேண்டுமானால் அப்படி நினைக்கலாம், ஆனால் நான் சிறு குழந்தையை விட அறிவாற்றல் கொண்ட ஒருவரையே பின்பற்றுவேன் என சொல்லிட்டு அவங்களுக்கு கிட்ட போய், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை போன்றவர்களை என சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான், இதை நான் செஞ்சிட்டேன், இதற்கு ரொம்ப நேரம் எடுத்தால் சந்தேகம் வராதா, இருந்தாலும் ஒரு திருமணமான லேடியிடம் அப்படி சொல்வது மரியாதைக்குரிய விஷயம் இல்லை என நினைக்க, அவங்க ஹீரோவிடம் இது இப்படியான ஒரு விடயமாக இருந்தால் புரிந்து கொள்ள முடிகிறது, அதோட சிறு குழந்தையை விரும்புவதை விட இது சிறந்தது. ஹீரோ நினைக்கிறான் இது வேலை செஞ்சிருச்சு. பிறகு அவங்க எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு நான் போறேன் என சொல்லிட்டு போனதும் ஷின் ஆயோங் ஹீரோவிடம் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு பைத்தியமா என கத்த ஹீரோ இது எதிர்பார்த்த ரியாக்ஷன் தான் என நினைச்சிட்டு இருக்க, அவள் நீ என்னோட அம்மாவை செடியூஸ் பண்ணி கொண்டிருந்தாயா என கேட்க ஹீரோ நான் உன்னுடைய அம்மாவை செடியூஸ் பண்ணவில்லை, அவங்க குறைந்தபட்சம் என்னை விட 14 வயது சிறிய பெண்ணை எனக்கு பிடிக்கும் என்பதிலிருந்து தப்பிக்கவே இப்படி செய்தேன்.
என்ன சொல்ல, ஷின் அயோங், நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. அதோட எனக்கு அப்பாவும் இல்லை. நான் பிறந்தபோது அவர் இங்கே இல்லை. அவர் எப்படிப்பட்ட தந்தை என தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய அம்மாவிடம் கேட்டால் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார். பிறகு அவள் ஹீரோவிடம், நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் என் அம்மாவிடம் அப்படி நடந்து கொண்டீர்கள் என நினைத்தேன். என்ன சொல்ல, ஹீரோ, அப்படியெல்லாம் இல்லை. இது உங்களுக்கு சொந்தமான கில்டுன்ட்டு எனக்கு இப்போதுதான் தெரியும். என்ன சொல்ல, அவள் ஹீரோவிடம், உனக்கு தெரியாமலே நீ அதை செய்தாயா? உனக்கு பைத்தியமா என கேட்க, ஹீரோ, நம்ம பேசி முடிச்சிட்டோம், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக, அடுத்த சீன்ல ஹண்டர் அசோசியேஷன் கான்ஃபரன்ஸ் ரூமை காட்டுறாங்க. அங்க இருக்கிற கில்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வீடியோ ஒன்ன காட்டுறாங்க. அதுல உள்ளவன் அடி வாங்கி நிலைமையில உளவு பார்க்க வந்த டீம் முழுசா அழிஞ்சிடுச்சு. அதோட ஜங்மின் சூ ஏ ரேங்க் ஹண்டர்ல இருந்து எஸ் ரேங்குக்கு போயிட்டான் என சொல்லிக் கொண்டிருக்கும்போதே அந்த ஜங்மின் சூ வீடியோல வந்து, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது போன்ற குப்பைகளை இங்க அனுப்புறதற்கு நன்றி. இதன் மூலம் என்னோட கான்ஸ்டலேஷனின் பார்வையில் நான் இன்னும் பிரகாசமாக தெரிகிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. பிறகு ஒருத்தன் நீங்க பார்த்தது போலவே அந்த ஜங்மின் சூ அதோட டீமன் வர்ஷிப்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சோலுக்கு முன்னால பெரிய கலவரத்தையே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் என்று சொல்ல, இன்னொருத்தன் சொல்றான், இவன்தான் சோல் கில்டன் கில்ட் மாஸ்டர். இவனோட பெயர் கேங் டாங் ஹூ. இத வேறு வார்த்தையில் சொல்வதானால், ப்ளூ டிராகன் கில்டு செய்த குளறுபடிகளை சரி செய்ய எல்லா கில்டுகளிலிருந்தும் ஆதரவை கேட்கிறீங்க அதானேன்னு சொல்ல, பக்கத்தில் இருந்தவன், சோல் கில்டு மாஸ்டர், நீங்க இப்படி ஹார்ஷாக பேசாதீங்க. இதில் உங்களுக்கு தொடர்பு இல்லாவிட்டாலும் நீங்க டாப் 3 கில்டில் ஒன்றாக இருப்பதால் ஹெல்ப் பண்ண வேண்டாமா என கேட்க, அந்த சியோல் கில்டின் கில்ட் மாஸ்டர், நான் ஒன்னும் ஹார்ஷாக பேசல. அந்த கும்பல் சியோலை அட்டாக் பண்ணாத வரைக்கும் எங்களை உங்களுடன் சேர்ந்து சண்டை போட கூப்பிடாதீங்க என சொல்ல, பிறகு ஒலிம்பஸ் கில்டை பற்றி என்ன என கேட்க, அந்த ஒலிம்பஸ் கில்டை சேர்ந்தவன், நாங்க முதலில் மேலதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டும், அவர்களிடம் அனுமதி பெற வேண்டும் என சொல்ல, பிறகு அந்த கோச்சியான், நமக்கு இந்த பேட்டிலிற்கு குறைந்து 3 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸும் 10 ஏ ரேங்க் ஹண்டர்ஸும் தேவை. அதனால் எல்லா கில்டுகளிலிருந்தும் சமமான பங்களிப்பை எதிர்பார்க்கிறேன் என சொல்லிட்டு, உண்மையை சொல்லப்போனால் இன்னும் பல உதவிகரமான முகங்களை இங்கு எதிர்பார்த்தேன். ஒரு கில்டை அழித்த பிறகு எஸ் ரேங்க் ஹண்டர்ஸை அப்படியே விட முடியாது. நாம் ஒருவருக்கொருவர் உதவிக்கொள்வோம் என நினைத்தேன். பிறகு அவன், இந்த பேட்டில பொறுத்தவரை ப்ளூ டிராகன் கில்டு 5 ஏ ரேங்க் ஹண்டர்ஸையும் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரையும் அனுப்புவோம். அதோட எஸ் ரேங்க் ஹண்டருடன் சண்டை போட நாங்க இன்னும் 5 ஏ ரேங்க் ஹண்டர்ஸ்களை கேட்கிறோம். அதனால எல்லா கில்டுகளிலிருந்தும் ஒவ்வொரு ஏ ரேங்க் ஹண்டரை தாங்க என கேட்கிறான். ஷின் அஹயுங்கின் அம்மா மிட்நைட் சன் கில்ட் என நினைத்து ஷாக் ஆகிறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது.